திடீர்னு ஒரு நபர் 2 தலைகளோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்னா எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் குளஞ்சி அப்படிங்கிற ஒரு நபர் மரம் வெட்டக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. என்னைக்கும் போல் வேலை முடிச்சுட்டு குளஞ்சி அப்படிங்கிறவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு மாடிக்கு போகிறாரு. மாடியில் அவருடைய ஒய்ஃபும் தங்கராசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரும் தகாத உறவில் இருக்காங்க. இதை குளஞ்சி அப்படிங்கிறவர் பார்க்குறாரு. இந்த தங்கராசு அப்படிங்கிறவர் அதே ஊரை சேர்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நபர். பார்த்த உடனே குளஞ்சிக்கு கோபம் தாங்க முடியாமல் அறிவால் எடுத்து அந்த 2 பேரையுமே அந்த இடத்துல வெட்டி கொலை பண்ணுறாரு. கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருடைய தலையும் அறுத்து அதை ஒரு பையில போட்டு குளஞ்சி அப்படிங்கிற நபர் கிளம்பிடுறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த குளஞ்சி வீட்டு மாடியில் 2 பிணங்கள் தலை இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் வந்து அங்கே விசாரணை நடத்துகிறாங்க. இவங்க விசாரணை நடத்துகிற அதே வேளையில் குளஞ்சி அப்படிங்கிறவர் வேலூர் மத்திய சிறைச்சாலைக்கு போயிட்டு சரண்டர் ஆகுறாரு. என்னுடைய மனைவியும் இன்னொரு நபரும் தகாத உறவில் இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், ஸோ 2 பேரையுமே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாரு. இதில் உங்களுடைய கருத்து என்ன? குளஞ்சி பண்ணது சரியா தப்பா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.